அனைவருக்கும் வணக்கம். குழந்தையின்மைக்காக வேண்டி இன்றைக்கி பல்வேறு மருத்துவ முறைகள் வந்திருக்கு. அந்த பல்வேறு மருத்துவ முறைகள் பார்த்தும் பெருசாக ஒன்றும் பயனில்லை அப்படிங்கிற போது நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்தார். அவருக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம் அப்படின்னம்னா, அவருடைய வாழ்க்கை முறையை நம்ம மாற்றி கொடுத்தோம். அந்த வாழ்க்கை முறையை மாற்றினதுலேயே அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிது. அதுக்கு பிறகு சில மருந்துகளும் நம்ம அவங்களுக்கு கொடுத்ததனுடைய விளைவு இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் கிடைச்சிருக்கு. அந்த குழந்தை செல்வத்தை எடுத்தவங்களுடைய அனுபவத்தை பாருங்கள். வணக்கம், என்னோடய பேர் விஜயகுமார். நான் இந்த வீடியோவை எதுக்காக பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக. நான் திருமூலர் வாழ்வியல் மையத்துக்கு குழந்தையின்மை சிகிச்சைக்காக போயிருந்தேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி 3 இயர்ஸாக குழந்தைக்காக நாங்கள் வேறு இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வேறு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருந்தோம். ஹாஸ்பிட்டலை மாற்றணும், மாத்திரைகளை மாற்றணும், பட் எதுவுமே மாறலை. கடைசியாக பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு நண்பர் மூலமாக நாங்கள் இந்த திருமூலர் வாழ்வியல் மையத்தை பற்றி கேள்விப்பட்டு நான் அண்ணனை பார்க்குறதுக்காக போயிருந்தேன். ஸோ அங்கே போனதில் பார்த்திங்கன்னா அவர் எங்களுக்கு வாழ்வியல் முறைகளை மாற்றுறதுக்கு உண்டான அறிவுரைகள் கூறினார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா யோகா பண்ணுறதுக்கு சொல்லித்தந்தார். ப்ளஸ் மூச்சு பயிற்சி சொல்லித்தந்தார். அது இல்லாமல் நம்மளோட அன்றாட உணவுகளை எந்த உணவுகளை எடுத்துக்கக்கூடாது, எந்த உணவுகளை நம்ம சேர்த்திக்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா நான் தோசை அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அந்த உணவுகளை நிறுத்த சொன்னார். ஸோ நாங்கள் அதை நிறுத்தினோம். ரெண்டாவது பனைமரம் மற்றும் தென்னை மரத்தோட உணவுகளான தேங்காய் மற்றும் கருப்பட்டியை சாப்பிட சொன்னார். ஸோ அதை காலை உணவாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ மதியத்துக்கு பார்த்திங்கன்னா கருப்பு கவனி அரிசி அது மாதிரி இது நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா அண்ணா கொடுத்த சூரணம் கொடுத்துருந்தாரு. ஸோ அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றில் கம்ப்ளீட்டாக அந்த க்ளீன் பண்ணுறது, ஸோ அந்த இதை ரிமூவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாரு. மூணாவது வாழ்வியல் முறைகள். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற வெப்பத்தை குறைக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு 2 முறை குளிர்ந்த நீரில் நிறைய நேரம் செலவழித்து குளிக்க சொன்னார். ஸோ அதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஒரே மாதத்தில் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு. குழந்தைக்காக மட்டும் இல்லாமல் எல்லா சிகிச்சைக்குமே இது பொருந்தும். நம்மளோட உடம்புல வேறு எந்த நோய்கள் வந்தாலுமே அதுக்கு கண்டிப்பாக அண்ணா சப்போர்ட் பண்ணுவார். அது சால்வ் ஆகிறதுக்கு அண்ணா சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அவர் சொல்கிற அந்த வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நோயுமே போயிடும். ப்ளஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது நன்மைகள் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வாழ்வியல் முறைகளையும் இந்த உணவு முறைகளையும் எனக்கு மாற்றி எனக்கு என்னோடய வாழ்க்கை முறையை மாற்றின திருமூலர் வாழ்வியல் மையத்துக்கு நன்றி.